வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்குறது வந்து இப்போ சமீபமாக கொஞ்ச நாள் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்துட்டுருக்கு போடுறதுக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து நான் இன்னொரு ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டு வந்து நான் போட்டிருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். அதாவது பேஸ் மட்டும் எப்படி பண்ணிவிட்டு நான் எப்படி போடணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பார்த்தீங்கன்னா இது ஹார்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து எப்படி போட்டது எப்படி பண்ணதுன்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக வீடியோவில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற இது உங்களுக்கு புரியும் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக அதில் பிளேட் மாதிரி பண்ணியிருக்கோம், மினி ட்ரே பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் டைப்பில் பண்ணியிருக்கிறது. இதை வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். நல்லாவே வந்திருக்கு. இதோட அடையாளத்தெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன், மெஷர்மெண்ட்லாம் சொல்லியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரோலோட வர கட்டு. இதில் வந்து நான் 3 அடியில் வந்து 11 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி ஜாயின் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 அடி ஸ்கேலில் இருக்குது பாருங்கள். 0 to 30 வரைக்கும் இருக்குது. இது 1லேருந்து 30. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி வந்து சைடு விடணும், வழக்கம் போல் சைடு விடுங்க. அதில் நான் 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், 2 4 5 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹாஃபாக எடுத்துக்கோங்க. எப்படியும் வழக்கமாக கூட போடுவோம் பார்த்திங்களா, பேஸ் அதே மாதிரி தான் போட போகிறோம். இதை ஹாஃபாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதிலேருந்து நான் நாட்டு போட்டிருக்கேன். நான் ஒன்றா ஜாயின் பண்ணுங்கள். 11 வருஷம் வரைக்கும் ஜாயின் பண்ணுங்கள். 11 நாட்டம் ஜாயின் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லா லைன்ஸுமே வந்து நம்ம கூடையில் எப்படி நம்ம பேஸ் போட்டு போய் பார்ப்போமோ அதை மாதிரி பாருங்கள். மீதி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஒரு ஹார்ட் ஷேப்பு போட்டிருந்தேன். அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா. ஏன்னா இது வீடியோஸ் பெருசாக போகுதுன்ட்டு நான் சின்னதாக ஷார்ட் மாதிரி போட்டுட்ருக்கேன். அதாவது ஷார்ட் கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸில் போடுறேன் இந்த வீடியோ. இது எப்படி போட்டேன்னு சொல்லிடுறேன். இந்த பேஸ் நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். இது எப்படி போட்டிருக்கேன்னா இதுதான் சென்டர் லைனு. இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் சென்டர் லைனு. இந்த சென்டர் லைனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 3 அடி ஃபஸ்ட்டு காட்டினோம் பார்த்திங்களா. 3 அடியில் ஒயர் வெட்டினதை சமமாக கூட பின்னுற மாதிரி பின்னிட்டு நம்ம இது ஃபுல்லாகவே அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 போட்டிருக்கேன் பாருங்கள். 11 வருஷம் போட்டுட்டு அந்த இப்போ நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ண இடத்துல நான் ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு அதிலேருந்து கீழ் வரிசைக்கா 1 2 3 4 5 போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து 6 சேர்ந்த மாதிரி வரும். சென்டர்லேருந்து 6 சேர்ந்த மாதிரி வரும். இதாக தெரியும் சென்டர்லேருந்து. அதனால தான் கொஞ்சம் நேரம் காட்டுறேன் உங்களுக்கு. சென்டர்லேருந்து 6 சேர்ந்த மாதிரி வரும். இப்போ இந்த சென்டர்லேருந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம மேலே வந்து 1 2 3 4 5 வரிசை போடுறோம். 6 நாட்டு மட்டும்தான் போடுவோம். 1 2 3 4 5 6 நாட்டு. இந்த 6 நாட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த 1 அடி விட்டுருப்பேன் நான் சைடில் வந்து. இது நான் 7 ரோ போட்டு தான் மேலே மடக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து 1 அடி எடுத்துகிட்டு இந்த ஜாயிண்ட் பண்ணி வழக்கம் போல் கூட பின்னுவோம் பார்த்தீங்களா, பேஸ்லாம் பின்னுவோம் அந்த மாதிரி தான். இதை வந்து என்ன பண்ணுவோம், 1 2 3 4 5 6 வருஷை போட்டுட்டு திருப்பி இந்த 1 அடியை நம்ம 2 சைடும் சேர்த்த மாதிரி விட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி, என்ன நான் இது இப்படி எடுக்கிறேன், இப்படி 2 சேர்த்து 1 அடி மட்டும் தான் விடணும். இந்த சைட்லேயும் விட்டு ஒயரை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வரிசை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வரிசை போட்டிருக்கேன். இந்த 5 வரிசை பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். இதில் வந்து நம்ம 5 வரிசை, அதாவது சென்டர்லேருந்து 5 வரிசை கீழேயும் சென்டர்லேருந்து 5 வரிசை மேலேயும் போட போகிறோம். அதாவது இந்த ஹாஃபு இந்த பக்கம் ஹாஃபாக போட போகிறோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் ரன்னிங் ஒயரை வச்சு நான் போட்டு காட்டுறேன். எப்படி நம்ம கூட பின்னுவோமோ பேஸ் பின்னிட்டு நம்ம ஹைட் ஏற்றுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது ஒயர் நமக்கு. நம்ம இப்போ வந்து நான் 7 தான் போட போகிறேன் ரோவு. 10வும் போடலாம், இல்லை 8ம் போடலாம். அந்த மாதிரி உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு, அதாவது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிராஸ் சென்டர்லேருந்து எடுக்கலாம், இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இதை ஜாயின் பண்ணி ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஏன்னா இது வீடியோ பெருசாக இட போகுதுன்னு நான் இப்படி ஷார்ட்டாக போடுறேன். இதுதான் மெத்தடுங்க பேஸ் போடுறதுக்கு. அதனால தான் நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப நேரமாக. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் நல்லபடியாக வரும். அதாவது சென்டர்லேருந்து 5 வரிசை, சென்டர்லேருந்து இந்த 6 நாட்டு சேர்த்த மாதிரி 5 வரிசை, அவ்வளோதாங்க இது மெத்தடு. இதுதான் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பெல் பட்டன் ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் எனக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, நானும் ரெகுலராக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் போடாமல் விட்டுட்டேன், இப்போ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி முடித்த பிறகு கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் ஃபோட்டோஸ்லாம். நான் அதையும் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் பேஸ் வந்து போட்டதை நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஃபுல்லாக பேசிக் நாட் தான். இது ஃபுல்லாகவே பாருங்கள் பேசிக் நாட் போட்டது தான். 1 2 3 4 5 6 7 வரிசை போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் ஒன்று மடக்கியிருக்கேன். லேடர் நாட் தான் போட்டிருக்கேன். இது வந்து எல்லாமே மல்டிபர்பஸ் ட்ரே தான். இது நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. இதில் வந்து மஞ்சள், குங்குமம், தேங்காய் பழம் அந்த மாதிரி வச்சும் கொடுக்கலாம், ஸ்வீட்ஸ் வச்சு கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடலாம், பூண்டு போடலாம், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வைக்கலாம். சின்னதாக ஏதாவது வீட்டில் போடுற கீ செயின்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம், கீஸ்லாம் எங்கேயாவது தூக்கி போடுவோம், அப்போ அந்த மாதிரி போடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ட்ரேஸை. காசுங்க வந்து நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்து நம்ம எங்கேயாவது டேபிளில் வைப்போம், அதுக்கு பதிலாக நம்ம இந்த இது மாதிரி டேபிளில் வச்சுட்டு இதை யூஸ் பண்ணோம்னா இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. நான் வீட்லேயும் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், FBயில் ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோட்டோஸை வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கூட போட்டிருக்கோன்னு சொன்னீங்கன்னா நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோஸில். Thanks for watching.